ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் ஃபேக்ட் ஜோன். நியாயத்திற்காக உயிர் நீத்த ஒரு கன்னிப்பெண், அதாவது மக்கள் வணங்கும் நீதியின் தெய்வமாக மாசாணி அம்மனாக மாறிய அற்புதம் நிறைந்த வரலாறை தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ அதுக்கு தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். SBO provides work from home opportunity. This is mobile-based part-time job, perfect for students, homemakers and job seekers. If you want more information, link in description. Check it now. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அக்காலத்தில் நன்னன் என்ற கொடுங்கோல் மன்னன் ஆனைமலை பகுதியை ஆண்டு வந்ததாக நம்ம பார்த்தோம். அவனது ஆட்சி காலத்தில் ஒரு மாமரம் இருந்ததாகவும், அந்த மாமரத்தில் பழுக்கும் பழங்கள் அனைத்தையும் தான் மட்டுமே உண்ண வேண்டும், வேறு யாரும் அதை தொடக்கூடக்கூடாது அப்படின்ற ஒரு கடுமையான சட்டத்தை அவர் விதித்ததாகவும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அந்த நேரத்தில் மக்கள் தலைவரான ஒருவரோட கர்ப்பிணி மகளும் தெய்வ அம்சம் பொருந்தியவளுமான ஒரு கர்ப்பிணி ஆழியாற்றில் நீராட சென்றபோது அறியாமல் அந்த பழங்களை உண்டதற்காக மன்னனான நன்னன் ஒரு கடும் தண்டனையை கர்ப்பிணி பெண்ணிற்கு கொடுத்ததாகவும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். நான் அந்த பழங்களை தவறுதலாக தான் உண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப மன்றாடியுமே மன்னன் அந்த சட்டத்தை நிலைநாட்டுவதற்காக அவளுக்கு மரண தண்டனையும் விதிக்கப்பட்டது. அவளது வயிற்றில் இருந்த குழந்தையுடன் சேர்த்து கொடூரமாக கொல்லவும் பட்டாள். அநியாயமாக கொல்லப்பட்ட அந்த கன்னி பெண்ணோட ஆன்மா பெரும் சக்தி பெற்று அந்த இடத்திலேயே ஒரு தெய்வமாக உருமாறிடுச்சு. மக்கள் அவளை நீதியை நிலைநாட்டும் தெய்வமாக வழிபட்டனர். அவள் இறந்த அதே கோலத்தில், அதாவது படுத்த நிலையிலேயே மண்ணோடு மண்ணாக கட்டி உருவத்தை நிறுவி வழிபட தொடங்கியிருக்காங்க. அவளுக்கு கீழே அவளை வதைத்த அரக்கனை உருவகம் செய்து வழிபட்டனர். இன்று வரைக்குமே அந்த நீதிக்காக போராடிய கன்னிப்பெண்ணே நீதி வழங்கும் அம்மனாக மாசாணி அம்மனாக அருள் பாலிக்கிறார். இதுதான் அந்த மாசாணி அம்மன் படுத்திருந்த நிலைக்கான ஒரு காரணம். இதற்கு பிறகு மாசாணி அம்மனின் சினம் காரணமாக மன்னனான நன்னனும் அவனது வம்சமும் எதிரி நாட்டு படைகளால் முற்றிலுமே அழிக்கப்பட்டதாகவும் ஒரு வரலாறு கூறப்படுது. மாசாணி அம்மனோட ஆலயம் இன்றும் நீதிக்காக இயங்குபவர்களுக்கு ஒரு கடைசி நம்பிக்கையாகவும் விளங்கிட்டு தாங்க இருக்குது. அதாவது மிளகாய் அரைச்சி வேண்டுவாங்க. ஸோ அதை பற்றி நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது உங்களுக்கு யாராவது அநியாயம் செய்தவர்களை நீங்கள் நினச்சிக்கிட்டு அந்த அம்மன் மீது மிளகாய் அரைத்து நீங்கள் பூசி வேண்டுனீங்க அப்படின்னா அம்மன் நிச்சயமாக நீதி வழங்குவாள் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் ஆழமாக உள்ளது. நீதிக்கான பிரார்த்தனை மட்டுமன்றி குழந்தை பேறு இல்லாதவர்கள் இவரை வேண்டினால் பிள்ளை பேறு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இவரை சுற்றி வலம் வந்தால் தீராத வியாதிகளும் தீரும் என்றும் நம்பப்படுது. நீதிக்காக உயிர் நீத்த ஒரு கன்னிப்பெண் இன்று உலகத்திற்கே நீதி வழங்கும் தாயாக மாறியுள்ள இந்த வரலாறு தான் நம்மை கண்டிப்பாக மெய்சிலிருக்க வைக்குதுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப இன்ஃபர்மேஷனான அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.